படத்தில் ஒரு மீடியேட்டர் ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ டேரக்டர் சாம் சார், ராம் சார் எல்லோரும் சேர்ந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சாங்க. பட் ஃபஸ்ட்டு படம் மாதிரி அந்த ஒரு பயம், அந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்க வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து பார்க்குறதுக்கு வயசான கெட்டப்பில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான யூத்து டேரக்டர். கூடயே வந்து இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களோட திங்கிங் தாட் எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்சி மில்லினியல் இந்த மாதிரி எல்லா விதமான தாட்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ஐடியேஷனாக பண்ணி எங்களை மாதிரி வயசானவங்களை கூட எங்கே நடிக்க வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் அண்ட் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யங்காக யூத்ஃபுல்லாக இருக்க படங்களை கொண்டு போய் சேருங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். வாங்க 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 வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் பிரேம்குமார். யோலோ படத்தில் மதன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் பண்ணியிருக்கேன். லிமிட்டட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் சாம் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் பாடியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டில் நானே நடிச்சிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. யோலோ வந்து September 12th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃப்ரெஷ் யங் காஸ்ட், ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம். அதில் அங்கங்கே த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் மகேஷ் சாருக்கு நன்றி. டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அண்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும். ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக இருக்கும். அதே சமயத்தில் இமோஷ்னலாக அண்ட் ஃபேண்டஸியாகவும் விஷயங்கள் இருக்குது. ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. டெலிவிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிராக நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே September 12th வந்து தியேட்டர்ஸ்லேயும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போய் படம் பார்த்தா தான் எங்களை மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ்க்கு, நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ், யங் டைரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ டெஃபினட்டாக ஆன் September 12th வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வந்து இவங்க எல்லாருமே எல்லா சேனல்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி. இதே சத்யம் தேட்டர் வாசலில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, நான் வந்து பிஹைண்ட் த கேமராவில் இருந்து இதே மாதிரி மைக்கை பிடிச்சி எல்லா செலிப்ரிட்டிஸ்கிட்டையும் நான் வந்துட்டு கேட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரிவ்யூ ஷோவாக போகும். ஆனால் இன்றைக்கி அதே சிவகார்த்திகேயன் அண்ணா சொன்ன மாதிரி தான் அதே சத்யம் தேட்டர் உள்ள என்னோடய படமும் பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ரொம்ப குட் ஹாப்பி. இதுக்கு மேலே அதான் ஒரு கனவுகளோடு ஓடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. எத்தனையோ படங்கள் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், நடக்காமல் போயிருக்கலாம். அதை தாண்டி அந்த படம் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம். இந்த மூவி இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்லேருந்து, டெலிவிஷன்லேருந்து இப்போது அடுத்ததாக ஆக்டிங்குள்ளே என்டர் ஆகியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு, உங்களோட லவ் எல்லாமே தேவைப்படுது. நாட் ஓன்லி ஃபார் மீ, இந்த எல்லா டீமுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நிறைய இந்த ஷூட்லலாம் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கரமாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், சூப்பராக. இல்லை, இத்தனை கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சார். இது என்னோடய ஃபஸ்ட்டு டைம். ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா மீடியா, எல்லா சேனல்ஸுக்கும் வந்து ரொம்ப நன்றி. என் பேர் தேவ். நான் இந்த படத்தில் சிவான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த சிவான்ற கேரக்டரை எனக்கு கொடுத்த டைரக்டர் சாம் சார் மற்றும் ப்ரொடியூசர் மகேஷ் சார் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. நாட் ஒன்லி ஆன் மீ, இந்த படத்தில் அவர் லான்ச் பண்ண எல்லாமே டெபியூ ஆக்டர்ஸ். இப்போது நிக்கி பேசின மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் நிறைய படங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு நான் இந்த மாதிரி செலிபிரிட்டி ஷோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் நான் நடித்த படத்துக்கு இன்றைக்கி நான் வந்து என் படத்தை பற்றி பேசுகிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் மக்கள் அண்ட் ப்ரெஸ், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்களை சப்போர்ட் பண்ணணும். இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட
ஆதரவும் எங்களை வந்து அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எவ்வளோன்ற படம் பிடிக்கும். இது ஒரு ப்ரீஸியான ஃபிலிம். ஆகாஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் லவ்லி ஃபிலிம். ஒரு மாதிரி எந்த கருத்தும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்டு இதில் எல்லாமே புதுமுகங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை. அண்ட் அதுக்கு பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் அழகப்பண்ணு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இந்த யோலோ படம் வந்து பார்க்க வர்றதுக்காக தம்பி இன்வைட் பண்ணியிருந்தான். படத்தில் வந்து பார்த்தவொன்னே தான் பார்த்தா தம்பி மட்டும் நடிக்கல, என் கூட நண்பராக இருக்க ஆகாஷ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து காதலிக்கிறதா எல்லோரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 பேர் இறந்து அவங்க பேயாகி அவங்க வந்து காதல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ராம் சுப்ரகன் சார், அப்புறம் ஸ்க்ரீன் டைரக்டர் சார் வந்து சாமன் டீம், முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று, ஒரு ஆக்டருக்கான பேசிக்கான ஒரு குவாலிட்டி என்னவாக இருக்குன்னா, ஒரு ஆங்கருக்காக உள்ளே நுழைவோம், அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு நினைப்போம். அதை வந்து படிப்படியாக வந்து நிக்கிக்கு அதை வந்து அமைச்சு கொடுத்தா டேரக்டருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவனும் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்க்கும்போது கண் கலங்கின ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். படத்தில் வந்தவொடனே முதல் 2 நிமிஷத்துலேயே வந்துட்டான். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி ஆகாஷ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இதில் இன்ட்ரடியூசிங் சொல்லி தேவன் தீக்ஷா சார், அவங்க பேர் தீக்ஷித், ஹீரோயின் தேவிகா. அவங்க வந்து அறிமுகம் மாதிரியே தெரியல. ஏன்னா ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி, சார்லாம் பார்க்க ஜேபி சார் நம்ம வில்லனாக வந்து ஆப்டாக இருந்தார். ஒருத்தரோட காஸ்டியூம்ஸும் சரி, இதில் நம்ம மெனக்கெடல் நிறைய இருக்குது. எப்பயுமே வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு ஆட்கள் யாருன்னா ஊடகமாகிய நீங்கள் தான் ஒருத்தரை கொண்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல வந்து போய் சேர்க்குறது. ஸோ எத்தனை மீடியங்கள் வந்தாலும், அதாவது யூடியூப்பாக இருக்கட்டும் மற்றதில் இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் கூட அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தம்பிக்கும் அப்புறம் மொத்தம் இந்த யோலோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இதோட நிற்காமல் கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் நானும் உங்களோட படங்களில் இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, நான் வந்து ஏதோ ரொமான்டிக்காக போகும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இப்படி வந்து அப்படின்னாப்புல, அப்புறம் இன்னொருத்தர் இவன் வந்து லக்கி சாம் அப்படின்னா. ஸோ எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடிவமைச்சிருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு யங் டீம். ஸோ இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த ஒரு நல்ல காலகட்டத்தில் நான் நடித்த இந்த திரைப்படம் யோலோ, இன்றைக்கி நான் படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சேலஞ்சிங் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோப் உள்ள அந்த படம். அது டைரக்டர் சாம், அவர் வந்து கனி சாருடைய ஏடி, நல்ல பழக்கம். அவருடைய முதல் திரைப்படம் அது. டெக்னிக்கலி, ஸ்டோரி வைஸ், என்டர்டெயின்மெண்ட் வைஸ், ஃபன்னு, முக்கியமாக எமோஷன். என்னுடைய சென்னை 28, அப்புறம் போராளி, நான் சிரித்தால், இதுக்கெல்லாம் பிறகு எனக்கு வந்துட்டு எமோஷன் டைலாக், நான் பேசி எமோஷன் டைலாக் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ். நான் மட்டும்தான் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேஸாக இருக்கேன். எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ். எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு இளமை பட்டாளம். நிச்சயமாக இது வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்கும் அமையும். அதனால் நடித்தவங்களுக்கு மியூசிக், வண்டர்ஃபுல் மியூசிக், ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக டிஓபி அவரும் கலக்கியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் எனக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரேக் தரும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நல்லா எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். எல்லா சாராம்சம் இந்த படத்தில் இருக்குது. எதுவும் ரிசர்ச் பண்ணாமல் ஓப்பன் மைண்டாக இந்த படத்தை வந்து பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் சீசனில் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. ஓகேவா? படம் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருமே நியூ ஃபேஸஸ் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி. ஸோ டூ வாட்ச் வித் ஃபேமிலி. தேங்க்யூ. எல்லா ஜானரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூவி இருக்குது. இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அண்ட் மியூசிக் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், வெரி நைஸ். லிரிக்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ சாம் சார் டு ஹேவ் மீ as a part of the movie. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் விஜய் கதிர். ஸோ படம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம். யோலோ என்டையர் டீமுக்கும், டார்லிங் தேவுக்கும், வாங்க டார்லிங் தேவுக்கும் அண்ட் டைரக்டர் சாம் அவர்களுக்கும் அண்ட் நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்வாதி, நிக்கி ப்ரோ எல்லாருக்குமே எங்களை வாழ்த்துக்கள். ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் தான் சொல்கிறான். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ் மாதிரியே தெரியல, எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு டோட்டலாகவே மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி சூப்பர். ஆக்சுவலாக எவ்வளோ படம் பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் இல்லை? சூப்பர். யோலோ என்ஜாய் பண்ணுங்கள். செப்டம்பர் 12 தியேட்டரில் வருது. குடும்பத்தோடு வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து என்னுடைய பிரதர் வந்து ஆகாஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நிக்கி எல்லாருமே நம்ம நண்பர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ செப்டம்பர் 12 மறக்காமல் தியேட்டரில் வந்து குடும்பத்தோட பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் பேசணும் ஆசை இருக்கு. நிக்கி அங்கே இருக்கா? நிக்கி எல்லாம் ஆங்கர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா பேசணுமா? இப்படி பேசலாம். ஆகாஷ் ஏய் பேசிடலாம். நிக்கி நிக்கி தெரியல. சரி யோலோ. ஆமா வெல்கம் டு யோலோ. யோலோ ஒரு ப்ரீஸியான படம். எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஜாலியான இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பானுங்க. இல்லை ஆகாஷ் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கான். அடுத்து வலம் வரும் ஹீரோ ஆகாஷ் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நிக்கி வந்து அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது அங்கே நின்றுட்டு என்னை வந்து அவரா வந்து நீங்களா வர்றீங்க. நீங்க நீங்க வந்து அன்பு தொல்லைனால. ஏய் ஆனா நிக்கி உன்னோட ரோல் சூப்பரா இருந்துச்சு. அதாவது என்ன தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆதர்ச நகைச்சுவை அந்த நம்ம மிஸ் பண்ணிருக்கோம்ல. நிக்கி வந்து ஆக்சுவலாக இவர் தானே இல்ல இதுதான் யோலோவே. யோலோ நிக்கினா யோலோ. அது பண்றீங்க. அது இது விடு. லக்கி சாம் இவங்க மத்தியில இனி எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல. லக்கி சாம் ஷீ இஸ் மை லக்கி சாம். சரி வாங்க படத்தை பத்தி பேசுவோம். அந்த வகையில படத்தை பத்தி சொல்லணும்னா முக்கியமா வந்து ஆகாஷ் வந்து என்னோட நண்பர், ஆல்ரெடி தெரியும். இதுல வந்து பொதுவா வந்து எல்லாரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க. ஆனா இதுல பேயே காதலிச்சிருக்கு. அதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் வந்து பாட்டு பாடியிருந்தான். ஸோ என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து மாப்பிள்ள நீ வந்து சிங்கர், நான் வந்து டைரக்டர், இவன் வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு கனவெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கே ஒரு பிக் ரவுண்டா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரோடைய டேலண்ட்ஸுமே வந்து அந்தந்த இடத்துக்காக வெயிட்டிங் வரும்போது எக்ஸ்பிரஸ் அதை வந்து பெரிய அளவில் வரும். சத்யம் சினிமாஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வருது. அதுல முக்கியமா நிக்கி வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ். ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு சிலர் யோசிப்பாங்க, நான் எப்படி சார் அது வந்து பண்றது அப்படின்னு. அப்படிலாம் இல்லாம லக்கி சாம் பேசியிருக்காங்க. லக்கி சாமாவே இந்த படத்துல வருது. சோ சூப்பரா இருந்தது. யோலோ ஸ்பெஷல் ஷோ இங்கே யோலோ படத்தை ஓட்டிட்டு இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யோலோ படம் பேசலாம். படம் 2 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்காரு இவரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஆங்கர்ஸ் நீங்க எல்லாம் 2 நிமிஷம் தான் பேசணும். தப்பா ஒரே செகண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனை ஆங்கர்ஸ் இருக்கும்போது சண்டைகள் வரதான் செய்யும். எவன் கவுண்டர் போடுறது? 2 மணி நேரமா ரிவ்யூ கொடுக்குறாரா? யோலோ படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. சரி ஒரு ஆட் லிங்க் ஒன்று சொல்லிட்டு போயிடுறா. முக்கியமா ஹீரோ ஆக்சுவலா இந்த படத்துல இருக்க எல்லா காஸ்டிங்குமே சூப்பரா இருக்கு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்க சார்பாக வாழ்த்துக்கள். யோலோ வந்து ஃபேமிலியோட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல நல்லா இருக்கும். மியூசிக் செமையா இருக்கு. ஆகாஷ் கலக்கியிருக்கான். தேவ் பிரதர் பயங்கரமா பண்ணிருக்கான். நிக்கி வந்து வாழ்ந்திருக்கான். அதுதான் அடுத்த டீம் வராங்களா? போயிடலாம். இந்த படத்துக்காக ரொம்பலாம் வந்து மெனக்கெடலாம். அவனாவே இருந்தான். ஈஸி. அதாவது இனிமேல் எங்கேயுமே கூப்பிடக்கூடாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர். எவ்வளோ படம் இவ்வளோ நேரம் இது எதுவுமே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, எவ்வளோ படம் ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு படம். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயங்கரமாக ரேசியாக ஓடிட்டு இருக்கும்போது ஜாலியாக ஒரு படம். ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோடு சரி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் குறிப்பாக இதில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகாஷ் பிரேம்குமார் அவர் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு, கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் தேவ் பிரதர் வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து தேவ் பிரதர் அஸ் அ ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு, அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து தேவிகாவாக இருக்கட்டும் அண்ட் நிக்கி என் தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அண்ட் அவனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஆகாஷ் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு சாங்கும் பாடியிருக்கான். அதாவது கண்ணால் அடித்துன்னு ஆசையான்ற மாதிரி ஒரே படத்தில் நல்ல ஒரு லீட் கேரக்டரும் ஒரு சாங்கும் அமைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ சாம் பிரதர். அண்ட் மஸ்ட் வாட்ச். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கண்டிப்பாக யோலோ போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாய். இப்போ தான் யோலோ பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய், நிக்கி அண்ட் ஆகாஷ் 2 பேருமே வந்து டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ டெலிவிஷன்லேருந்து இப்போது சில்வர் ஸ்க்ரீனுக்கு வரது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே. அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது இன்றைக்கி யோலோ மூலியமாக நிறைவேறிருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் வந்து நிறைய நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது கேரக்டர் இவங்களெல்லாம் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குது அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து ரியல் லைஃப்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் நினச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ் ஆன் September 12th. எஸ், ஸோ மோர் தென் மூவியை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனில் போய் அந்த சக்ஸஸ் வந்து சேர்ந்து பார்க்குறது வந்து இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். எஸ், அண்ட் கண்டிப்பாக நிக்கியை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவன் செம்ம என்டர்டெயின் பண்ணுவான். அவனுக்காக இந்த படத்தை பாருங்கள். அண்ட் ஆகாஷ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாக்லேட் பாய் இமேஜ் அவனுக்கு இருக்குது. இதுலேயும் அவனுக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான நேம் கிடைக்கும். அண்ட் தேவ் அண்ட் மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் யோலோ. தேங்க்யூ. விஷ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம எங்களுடைய பிரதர் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஆகாஷுக்கு வந்து அவர் முன்னாடி வந்து விஷ் பண்ணுறது எங்களுக்கு ஹாப்பி. தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஆகாஷ். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். உன்னோட பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவேன். எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. பிக் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. எஸ், கதிர் ப்ரோலாம் பிஸியாக ஷூட்டிங்கில் இருந்து எனக்காக யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மை ஆமாம். நீ படத்தை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்வைட். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து என்னோட கோஸ்டார் பானிஸ்டர் கோஸ்டார் ஆகாஷை வந்து எனக்கு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மியூசிக் எல்லாமே பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மக்கள் எல்லாரும் September 12th யோலோ படம் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோல் டீம் க்ரூ ஆகாஷ் எஸ்பெஷலி எல்லாருக்குமே வந்து பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மறந்துடாதீங்க, செப்டம்பர் 12ஆம் தேதி மறக்காம தியேட்டருக்கு வந்துருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. என்னுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் வந்ததுக்கே ரொம்ப நன்றி. டெஃபினட்டாக வந்து யோலோவை September 12th தியேட்டர்ஸ். தேங்க்யூ.